ஓமலூரில் ஜார்க்கண்ட் இளைஞர் ஒருவர் குடியிருப்பு பகுதியில் மோட்டார் மற்றும் இரும்பு கம்பிகள் போன்றவற்றை திருடியிருக்கிறார். விசாரித்ததில் பசிக்காக திருடியதாக தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் செய்த சம்பவம் தான் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அப்படி என்ன செய்தனர், என்னதான் நடந்தது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் ரயில்வே நிலையம் அருகேயுள்ள குடியிருப்பு பகுதியில் மோட்டார் மற்றும் இரும்பு கம்பிகள் திருடப்பட்டுள்ளது. அந்த பகுதி மக்கள் என்ன செய்வதென்று யோசித்து யார் திருடியிருப்பார் என்ற சந்தேகத்தில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். சிசிடிவியில் குடியிருப்பு பகுதியில் மோட்டார் மற்றும் இரும்பு கம்பிகளை திருடியது ஒரு வடமாநில இளைஞர் என தெரியவந்துள்ளது. இதனையடுத்து திருடிய வடமாநில இளைஞரை பிடித்து ஓமலூர் போலீசாரிடம் அந்த பகுதி மக்கள் ஒப்படைத்தனர். அந்த இளைஞரிடம் நடத்திய விசாரணையில் அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த வாலிபர் எனவும் தெரியவந்தது. மேலும் தருமபுரியில் குடும்பத்துடன் தங்கி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறார் எனவும் கூறியிருக்கிறார். தவறுதலாக தருமபுரியில் ரயில் ஏறி ஓமலூர் ரயில்வே நிலையத்தில் இறங்கியிருக்கிறார். அந்த நபருக்கு பசி அதிகமானதால் அங்கிருந்தவர்களிடம் உணவு கேட்டுள்ளார். யாரும் கொடுக்காததால் வீட்டின் அருகே இருந்த பழைய மோட்டார் இரும்பு கம்பிகளை எடுத்துச் சென்று பழைய இரும்பு கடையில் 240 ரூபாய்க்கு விற்றுள்ளார். விற்றுவிட்டு கடையில் சாப்பிட சென்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து இதுகுறித்து இளைஞரின் சித்தப்பா போன் நம்பரை வாங்கி பேசிய போது அவர் திருட மாட்டார், அப்படிப்பட்டவர் கிடையாது, பசிக்கு ஏதாவது செய்திருப்பார், அதற்கான தொகையை நாங்கள் கொடுத்து விடுகிறோம், முறையாக பதிவு செய்துதான் இங்கு பணியாற்றி வருவதாகவும் கூறியிருக்கிறார். அந்த இளைஞர் குறித்து உண்மைத்தன்மையை அறிந்த மக்கள் அவருக்கு உணவுக்கான தொகையை கொடுத்து அவரை மன்னித்து அவரது உறவினருடன் அனுப்பி வைத்துள்ளனர். வடமாநில இளைஞர்களால் அவ்வப்போது பாதிக்கப்படுவதும் திருட்டுகள் நடப்பதும் தங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்ததாக அந்த பகுதி இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் மனிதாபிமானத்துடன் வடமாநில இளைஞரை அவரது உறவினர்களுடன் அனுப்பி வைத்த நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.